வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சாத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கடற்கரைராஜ் அவர்களை ஆதரித்து வேம்புக்கோட்டை தாலுகா ஆலங்குளத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்தவைகளை மறந்துவிட வேண்டாம். ஸ்டெர்லைட் பிரச்சனையில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்பதை தொலைக்காட்சியில் செய்தி பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று கூறியவர் அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுபோல் சாத்தான்குளம் தந்தை மகன் போலீஸ் நிலையத்தில் கொலை செய்யப்பட்டனர். ஆனால் அவர்கள் மூச்சு திணறி இறந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய் கூறினார். தந்தை மகன் மரணத்திற்கு நீதி வாங்கி கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசுதான் என்று அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலங்குளத்தில் பிரச்சாரம் நடைபெற்றது. டெல்லி அணிக்கும் தமிழ்நாடு அணிக்கும் தான் போட்டி. இதில் தமிழ்நாடு அணி வெற்றி பெற வேண்டும். மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியும் வழங்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் காலில் விழுந்தார். அவர் மறைவிற்கு பிறகு சசிகலா அவர்கள் காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனார். தற்போது மோடியின் காலை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் நுழைந்தால் தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்து செல்வார்கள். திமுக ஆட்சியில் கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மடிக்கணினி வழங்கியுள்ளோம். தொடக்க பள்ளிகளில் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆகையால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கடற்கரைராஜ் அவர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார்.